நம்ம உடம்புக்குள்ள பெரிய இன்ஜினியரிங் டீமே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான சிஸ்டம். பொதுவா எந்த பில்டிங்கோ ஒரு ஸ்ட்ரக்சரோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியாது. ஆனா இயற்கையா வந்து நம்ம உடம்புல உள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வெளியிருந்து அதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தாலுமே அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதும் புதுப்பிச்சுக்கிறதுக்குமான அதுக்கான பலம் இருக்கு. அதுக்கு ஒரு பொதுவாக ஒரு கட்டடம் எடுத்துக்கிறோம்னா அதுல என்னதான் செங்கல் மணல் சிமெண்ட் எல்லாம் இருந்தாலும் அதோட உறுதியா இருக்கிறதுக்கும் பலமா இருக்கிறதுக்கும் காரணம் வந்து அந்த கட்டுக்கம்பி தான். அந்த மாதிரி உடல்ல நிறைய உறுப்புகள் இருந்தாலும் ரொம்ப பலமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் தான். அதுதான் வந்து நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டிஸுக்குமே வந்து எலும்புகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த எலும்புக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு ஃபிராக்சர் ஆயிடுச்சுனாலும் அதை ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்குவாட் இருப்பாங்க, ஒரு இன்ஜினியரிங் டீம் மாதிரி வந்து நம்ம பாடியில இருக்க அந்த ஆஸ்டியோஃபைட்ஸ் ஆஸ்டியோகிளாஸ்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய செல்கள் வந்து கரெக்டான டயத்துல வந்து ப்ளீடிங்கை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போன் செட் ஆக வச்சு லாங் ரன்ல பழையபடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரீமாடலிங் பண்ணி பழைய ஆக்டிவிட்டிஸை கொடுக்க வச்சிருக்கு. இப்ப ஃபிராக்சர் ஹீல் ஆகுது, நம்ம பாடியே ஹீல் ஆகிக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் வேலை, டாக்டர்ஸ் என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். எங்களோட பர்பஸ், எங்களோட ஒர்க் என்னன்னா ஹீலிங் ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்றது. அது வந்து கரெக்டான டைப்ல நடக்கிறதுக்கு. இப்போ எலும்பு மாறி இருந்ததுன்னா அது மாறின மாதிரி கூடிரும். ஸோ அதனால எறும்பு கரெக்டான பொசிஷன்ல வச்சிருந்தா அது கரெக்டாக கூட முடியும். ஸோ மூட்டு வந்து ஒரே பொசிஷன்ல இருந்தா டைட் ஆயிடலாம். அந்த மாதிரி ஸ்டிஃப் ஆகாம பாத்துக்கிறதுக்கும் கூடி இருச்சு ஆனா வந்து அவர் தாங்கி தாங்கி நடக்கிறாருன்னு இல்லாம கரெக்டா பழையபடி கொண்டு வர வேண்டியதுதான் எங்களோட வேலை. லாங் ரன்ல போன்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.